வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதிமுகவின் பொதுச் செயலாளராக பன்னீர்செல்வம் அவர்கள்தான் வருவதற்கு அனைத்து உரிமையும் தகுதியும் இருக்கிறது. முதல்வராக இருந்தபொழுது ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு சென்ற பொழுது யாரை அடுத்ததாக கை காட்டினார்? ஒன்றல்ல, இரண்டல்ல, 3 முறை பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் முக்கிய பொறுப்புகளும் முதல்வர் பதவியும் அப்பொழுது வழங்கப்பட்டது. ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு சசிகலா அவர்கள் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடியை தேர்வு செய்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அதிமுகவிற்கு பேரிடியாகத்தான் அமைந்தது. தற்பொழுது வரை அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் கிடையாது என்று எடப்பாடி எப்படி கூறலாம்? அவர் ஒன்றும் அதிமுகவை உருவாக்கவில்லை. அவர் ஒன்றும் அதிமுகவை கட்டமைப்பதற்காக மக்களிடையே போராட்டங்களை நடத்தவில்லை. நேற்று வந்த எடப்பாடி இன்று அதிமுகவை எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் என்பதற்கேற்ப பல்வேறு விமர்சனங்களும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது பன்னீர்செல்வம் அவர்களது தலைமையில் தான் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் அதிமுக தழுவும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது என்பதற்கேற்பதான் தற்பொழுது தகவல்களை வெளியிட்டு வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுகவின் தலைமையில் பன்னீர்செல்வம் அவர்கள் இடம்பெற வேண்டும். அவரது ஆதரவாளர்கள் மீண்டும் கட்சியில் இணைக்கப்பட வேண்டும். அவருக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. வழக்கு முடியும் வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து பன்னீர்செல்வத்தை நீக்கியாச்சு என்று அவர் கூறக்கூடாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான் ஆதரவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை எடப்பாடி வரக்கூடிய வருடங்களில் தெரிந்து கொள்வார் என்றும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவின் தலைமை வகித்தால் அதிமுக வெற்றியடையுமா அல்லது சரியான கூட்டணியே பன்னீர்செல்வம் அவர்களால் உருவாக்க முடியுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் சிறந்த பொதுச் செயலாளராக செயல்பட்டாரா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.